மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் நாளை நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் மாதிரிகளை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பார்வையிட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? மதுரை முருகபக்த மாநாடு அமைக்கப்பட்டுள்ள, அதாவது மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் அந்த முருகபக்த மாநாட்டுக்கான அனைத்து வேலைகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அந்த திடலில் அறுபடை வீடுகள் மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நேரடியாக வந்து சாமி தரிசனம் செய்தார். பின்பு அறுபடை வீடுகளுக்கு முன்பாக நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டு தனது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார். அதாவது இந்து முன்னணி சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில மாநாடு நடத்தப்படும். கரூர், திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இதற்கு முன்பு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த வரிசையில் தற்போது அதாவது மதுரை பாண்டிக்கோவில் அருகே இந்த முருகபக்த மாநாடு நடத்துவதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்றிருக்கிறது. இந்த முருகபக்த மாநாட்டிற்கான அனைத்து வேலைகளும் முழுவீச்சில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில மாநாட்டு திடல்ல அறுபடை வீடுகள் மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரிகள்ல தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழக ஆளுநர் யோகா நிகழ்ச்சிக்காக வந்த ஆளுநர் தற்போது மாநாட்டு திடலுக்கு வந்து அறுபடை வீடையும் ஒரே இடத்தில் சுவாமி தரிசனம் செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இது அறுபடை வீடுகளுக்கு சென்றுள்ளேன், ஆனால் இந்த அறுபடை வீடுகளும் ஒரே இடத்தில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் கூறினார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.